ஃபினாலக்ஸ் கம்பெனியை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டீடைல் வந்து பார்க்கலாம். ஃபினாலக்ஸ் கம்பெனி வந்து 1958லயே சபிரியா ஃபேமிலியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ ஃபினாலக்ஸ் எதெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இதுலயே 2 கம்பெனி வந்து மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கு. அதை பத்தி மட்டும் டீடைலா வந்து பார்த்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஃபினாலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். செகண்ட் கம்பெனி வந்து ஃபினாலக்ஸ் கேபிள் லிமிடெட். 2 கம்பெனியோட ஃபினான்சியல்ஸுமே சூப்பரா தான் இருக்கு. இந்த 2 கம்பெனி என்னென்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபினாலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது இந்த பிவிசி பைப், ஃபிட்டிங் பைப்ஸ் இது எல்லாத்தையும் தயாரிச்சு கொடுக்குற ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. இங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபினாலக்ஸ் பைப் தான் வந்து இந்த தண்ணி எல்லாம் பாசத்துக்காக வந்து புதைப்பாங்க மண்ணு கடியில. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி வந்து இருக்கும். ஃபினாலக்ஸ் கிட்ட ரேட் அதிகமா இருக்கும், பட் குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கும். மேக்ஸிமம் பிவிசி பைப்ஸ் வந்து யூஸ் பண்றது, இந்த ஃபார்மர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்றது ஃபினாலக்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் தென் இங்க எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் தென் பிளம்பர்ஸ் வந்தாலுமே ஃபினாலக்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாவே வந்து இந்த ஃபினாலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் குள்ள வந்துடும். இப்போ இந்த ஃபினாலக்ஸ் கேபிள்ஸ் லிமிடெட் உள்ள வந்தோம் அப்படின்னா, ஃபினாலக்ஸ் கேபிள்ஸும் நம்ம எல்லாரும் தெரியும். இதுவும் வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இங்க எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸும் வந்து நிறைய இருக்கு. அண்ட் தென் இங்க எஃப்எம்இஜின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சுவிட்ச், லைட்டு, ஃபேனு, பைப்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குமோ அது எல்லாத்துக்குமான ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து ஃபினாலக்ஸ் கேபிள்குள்ள தான் வந்து வருது. ஸோ இது ரெண்டும் இந்த கம்பெனில வந்து இருக்க பெரிய பிசினஸா வந்து இருக்கு. இது ரெண்டுமே தனித்தனியா வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கு. சரி, இப்போ இந்த கம்பெனில எது வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 கம்பெனியுமே ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ தான். ஸோ அப்படின்னா கடன் வந்து இந்த 2 கம்பெனியுமே வந்து கிடையாது. ஸோ 2 கம்பெனியுமே வந்து ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் இப்போ இருக்க மார்க்கெட் வேல்யூவேஷன் அண்ட் தென் பிரைஸ் வைஸ் வந்து பார்ப்போம். மார்க்கெட் கேப் வைஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11,000 கோடி 12,000 கோடி இப்படிதான் வந்து இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து 12,000 கோடி மார்க்கெட் கேப்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஃபினாலக்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெடுக்குள்ள வருவோம். ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸ்லைட்லி ஓவர் பிரைஸ்டா தான் வந்து இருக்கு. பிரைஸ் வைஸ் நம்ம வந்தோம் அப்படின்னா 189 ரூபாய்க்கு வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதோட 52 வீக் லோவான 144க்கு போனாலே இதோட பி வந்து ஒரு 25 தான் வந்து வருது. ஒரு 22, 23க்கு வந்து பி கிடைச்சது அப்படின்னா இன்னும் பெட்டராகவே வந்து இருக்கும் ஃபினாலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுக்கு. அண்ட் தென் இப்போ இருக்க பி வந்து 31ல வந்து இருக்கு. ஸோ ஒரு 22, 23 தான் பெட்டரா வந்து இருக்கும். 25மே பெட்டர் தான். நீங்க ஃபினாலக்ஸ் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. அப்போ ஃபினாலக்ஸ்ல வந்து இப்போ என்ட்ரி ஆக முடியாதான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் ஃபினாலக்ஸ் கேபிள்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குல்ல. ஸோ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் சூப்பரா தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 கம்பெனியுமே ஃபினான்ஷியல்ஸ் வைஸ் சூப்பரா இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு பெட்டரான வேல்யூவா வந்து இப்போ தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபினாலக்ஸ்ல ஏதோ ஷேர் வேணும் அப்படின்னா ஃபினாலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் விட ஃபினாலக்ஸ் கேபிள் வந்து நல்லாவே வந்து இருக்கு இப்போ இருக்க வேல்யூவேஷனுக்கு. அந்த பிசினஸும் வந்து சூப்பரா தான் இருக்கு.